Welcome to Sai Tech Info channel, my dear students. In today's session, I'll be discussing about the introductory aspects on a circle. A circle is the collection of all points in a plane which are equidistant from a fixed point in the plane. Now let me consider, see that is this O is the central point, and that is called, you can call this central point as focus because it is the fixed point. Take down. Okay. And A is the moving point, that is known as locus, that is moving point. So this A, let me say this is A1 and it can go to A2, after some time it can go to A3, after some times it can go to A4, so likewise A5, A6, A7, A8 and completes one full circle. இந்த ஃபோக்கஸ் அப்படின்றது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபிக்ஸ்டு பாயிண்ட், லோக்கஸ் அப்படின்னா என்ன சொன்னேன், மூவிங் பாயிண்ட். ஸோ இந்த ஃபோக்கஸ் லோக்கஸ் ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறது தான் என்னது, ரேடியஸ் அப்படின்னு பேர். தட் இஸ் கால்ட் ரேடியஸ். இது எல்லாமே நான் எதில் ட்ரா பண்ணியிருக்கேன் சொல்லு பார்ப்போம். எதில் ட்ரா பண்ணியிருக்கேன், எது மேலே ட்ரா பண்ணியிருக்கேன்? இது ஒரு சர்க்கிள் இல்லை, சர்க்கிளில் ட்ரா பண்ணியிருக்கேன். இது என்ன சர்ஃபேஸ் மேலே ட்ரா பண்ணியிருக்கேன்? பிளாக் போர்டு. ஒரு போர்டில் தான் பண்ணியிருக்கேன். அப்போ எல்லாமே பிளெயினாக தானே இருக்கு. எஸ் சார். அண்ட் இதில் கவனிச்சு பார்த்தோன்னா OA1, OA2, OA3 இதில் ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா? எல்லாம் ஈக்குவல் தானே. அப்போது OA1 is equal to OA2, that is equal to OA3, that is equal to etc. up to OA8 வரையிலும். How many points I can fix here? இப்போ வந்து 8 பாயிண்ட், எத்தனை அதாவது இந்த இடத்துல லோக்கஸ், எத்தனை லோக்கஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு? 8 பாயிண்ட். ஆனால் ஒரே ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட் தான் ஒரு சர்க்கிளில், இல்லையா? சர்க்கிளை பொறுத்தவரை ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட் இருக்குது, அதை சுற்றி லோக்கஸ் அதாவது மூவிங் பாயிண்ட்ஸ் இருக்குது. இது மாதிரி 8 பாயிண்ட் தான் வரைய முடியுமா? ஏன் இங்கே வரையக்கூடாதா, இங்கே வரையக்கூடாதா, இங்கே வரையக்கூடாதா, இங்கே அந்த பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணக்கூடாதா? அப்போ நெருக்கமாக எவ்வளோ வேணால் பண்ணலாங்க. ஸோ இட் கேன் ஹாவ் n நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் அண்ட் யூ கேன் ட்ரா தட் இஸ் இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் வாட், தட் இஸ் ரேடியை. ஆர் ஏபிள் ஃபாலோ திஸ்? எவ்வளோ தான் போடலாம்ல. ஸோ அதுதான் இந்த இடத்துல முக்கியமாக சொல்கிறான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கவனிச்சுனாக்கா, எ சர்க்கிள் இஸ் த கலெக்ஷன் ஆஃப் ஆல் பாயிண்ட்ஸ். அப்படின்னா ஆல் பாயிண்ட்ஸ், இந்த ஆல் பாயிண்ட்ஸுங்கிறது தான் இந்த இடத்துல லோக்கஸ் மூவிங் பாயிண்ட்ஸ்னு சொன்னேன். அதில் தான் என்னது A1, A2, A3, A4, A5 எவ்வளோ வேணால் போடலாம்ல. கலெக்ஷன் ஆஃப் ஆல் பாயிண்ட்ஸ் இன் அ பிளேன். இது எங்கே போட்டிருக்கான்? போர்டு அப்படிங்கிற ஒரு பிளேனில் தான் போட்டிருக்கான். விச் ஆர் ஈக்குவிடிஸ்டன்ட், என்னது, விச் ஆர் equidistant from a fixed point. இந்த fixed pointலேருந்து எல்லாமே equidistant. equidistantனா என்ன? OA1, OA2 is equal to OA3 is equal to OA4 எல்லாமே equal distanceல் தானே இருக்கு. So equal distant from a fixed point in the plane. புரியுதா? இதை தான் சர்க்கிள் அப்படின்னு சொல்கிறோம். Do you understand? அப்போ சர்க்கிள் அப்படிங்கிறது என்ன சொல்கிறோம்? சர்க்கிளில் அதில் முக்கியமான டேர்ம்ஸ் எல்லாம் என்னென்ன வருதுன்றது பாரு. சர்க்கிள் அப்படின்னு சொல்கிறோம். அதில் இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் என்னென்ன வருது சொல்ல பார்ப்போம். இதில் இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் என்னென்ன வருது? கலெக்ஷன், அது முக்கியம் இல்லை. ஸோ நீ என்ன பண்ணணும், சர்க்கிள் அப்படின்னு போட்டு என்னென்ன பாயிண்ட், கீ பாயிண்ட் பாரு. கலெக்ஷன், கலெக்ஷன் ஆஃப் வாட், ஆல் பாயிண்ட்ஸ் இன் அ பிளேன், இல்லையா? ஆல் பாயிண்ட்ஸ் இன் அ பிளேன். ஸோ பிளேன் அப்படிங்கிற வேர்டு. அடுத்தது ஈக்குடிஸ்டன்ட், அதெல்லாம் எப்படி இருக்குது? ஈக்குடிஸ்டன்ட். ஸோ ஈக்குடிஸ்டன்ட்டுங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஈக்விடிஸ்டன்ட். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான்?
from a fixed point. அப்போ fixed point வந்து ஓகேவா? நீ என்ன பண்ணணும், ஓகே சார். ஒவ்வொரு டெஃபினிஷன் போடுறதையும் அதில் உள்ள கீ டேர்ம்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துக்கணும். அதை அப்படியே போட்டு லிங்க் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அப்போ இந்த சர்க்கிள்னா இத்தனை பாயிண்ட்ஸ் இருக்கும். பாயிண்ட் நம்பர் 1 2 3 4 5. இதை தான் நான் வந்து கான்செப்ட் மேப் அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா? ஸோ இது எப்படி சொல்லலாம்? தட் இஸ் சர்க்கிள். இந்த சர்க்கிளில் என்னென்ன பாயிண்ட்டு? கலெக்ஷன், ஏதோ கலெக்ஷன் ஆஃப் ஆல் பாயிண்ட்ஸ் இல்லையா? அந்த பாயிண்ட்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம் இங்கே? லோக்கஸ் அப்படின்னு சொல்கிறோம், மூவிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம். புரியுதா? ஸோ அப்போ இதை வந்து ஒரு டெர்மினாலஜாக போடலாம். என்னது இது? லோக்கஸ். அப்போ டெக்னிக்கல் டேர்ம் யூஸ் பண்ணிட்டேன். புரியுதா? இந்த இடத்துல என்னது? ஃபிக்ஸ்டு பாயிண்ட் அப்படின்னா என்ன? அது ஃபோக்கஸ். அப்போ இதில் உள்ள கீ பாயிண்ட் என்னது? இது வந்து நிறைய லோக்கஸ் இருக்கும். அடுத்தது இந்த இடத்துல ஃபோக்கஸ் இருக்கும். இது எல்லாமே ஒரே பிளேனில் இருக்கும். அண்ட் இந்த ஒரே பிளேனில் இருக்கிறப்போ புரியுதா, எல்லாம் எப்படி இருக்கும்? கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அதோட டிஸ்டன்ஸ் இல்லையா? ஸோ அந்த ஈக்குவல் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது தான் என்னது? ரேடியஸ் அப்படின்ட்டு இல்லையா? அப்போ தட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த மூவிங் பாயிண்ட் அண்ட் த ஃபிக்ஸ்ட் பாயிண்ட் இல்லையா? அப்போ இந்த ரேடியஸ் அப்படிங்கிற டேர்ம் அந்த இடத்துல வந்துடுது இல்லையா? இந்த ரேடியஸ் தான் என்னது? அதாவது ஈக்வி டிஸ்டன்ட் பாயிண்ட். ஈக்வி டிஸ்டன்ட் இல்லையா? ஈக்வி டிஸ்டன்ஸ் எதுக்கு இடையில? பிட்வீன் ஃபோக்கஸ் அண்ட் லோக்கஸ். Do you understand this point? Yes sir. So அப்போ இப்போ நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். தட் இஸ் இது வந்து லோக்கஸ்னா நான் என்ன சொன்னேன்? மூவிங் பாயிண்ட்ஸ் இன் a circle இல்லையா? ஸோ மூவிங் பாயிண்ட்ஸ். இது வந்து எப்படி இருக்கும்? மெனி இல்லையா? ஸோ அப்போ இந்த லோக்கஸ் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட், ஃபோக்கஸ் அப்படிங்கிறது என்ன சொன்னேன்? தட் இஸ் ஃபிக்ஸ்ட் பாயிண்ட். ஓகேவா? இது எப்படி இருக்கும்? ஒன்று தான் இருக்கும், ஒரே ஒரு பாயிண்ட் தான், ஃபிக்ஸ்டு பாயிண்ட் தான். வேறஸ் இந்த லோக்கஸ் அப்படிங்கிறது மெனி பாயிண்ட்ஸ் இது இல்லையா? ஸோ அப்போ போடுறப்ப நம்ம என்ன பண்ணலாம்? மெனி பாயிண்ட்ஸு இதை அழைச்சிட்டு அந்த லோக்கஸை மட்டும் நம்ம ஏன்னா அந்த டேர்ம் தான் நமக்கு ரொம்ப முக்கியமான டேர்ம். எப்போதுமே இந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதை பேஸ் பண்ணி எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம கொடுத்துக்கலாம். அது நமக்கு அந்த டேர்ம்ஸில் வந்துடும். ஸோ லோக்கஸ்னால் என்னன்னு சொன்னேன்? தட் இஸ் மெனி பாயிண்ட்ஸ். ஓகே, மெனி மூவிங் பாயிண்ட்ஸ் இல்லையா? இந்த மூவிங் பாயிண்ட்ஸோட கலெக்ஷன் தான் என்னது? சர்க்கிள் இல்லையா? ஸோ அப்போ இது கலெக்ஷன். நான் எப்படி மேப் பண்ணுறது? கலெக்ஷன். புரியுதா? ஸோ அப்போ இந்த கலெக்ஷன் ஆஃப் மெனி பாயிண்ட்ஸ் தான் நான் என்ன சொல்கிறேன்? அதை சர்க்கிள் அப்படின்னு சொல்லலாம். தட் லீட்ஸ் டு சர்க்கிள். புரியுதா? ஸோ கலெக்ஷன் ஆஃப் என்னது? லோக்கஸ். தட் லீட்ஸ் டு many points. Collection of many points, collection of locus leads to circle. இது எல்லாமே என்னது? சிங்கிள் பிளேன்ல இருக்கும். ஓகேவா? இது எல்லாமே எப்படி இருக்கும்? சிங்கிள் பிளேன்ல இருக்கும். ஸோ அப்போ இது ஒரு கீ பாயிண்ட், இது ஒரு கீ பாயிண்ட், அவ்வளோதான். ஸோ சர்க்கிள்னாலே முடிஞ்சிருக்காது. ஓகேவா? ஸோ பாயிண்ட் நம்பர் 1 2 3 4 இதுதான். இது வந்து நம்மளுடைய மெயின் கான்செப்ட். என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இதெல்லாம் என்னது? டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ். அதுதான் நோட்ஸ்ன்னு சொல்லுது. நீ என்ன பண்ணணும்? டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் எல்லாம் நோட்ஸாக போட்டு எக்ஸ்பிளனேட்டரியாக போட்டு எதெல்லாம் ஹைலைட் பண்ணணும்? சர்க்கிள் சென்டரான பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் அதனுடைய கீ பாயிண்ட்ஸ், அதுக்கப்புறம் அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் தனித்தனியாக. ஓகேவா? ட்ரா திஸ். ட்ரா பண்ணிக்கோ. Okay sir. So this is point number 1. Okay sir. Next போலாமா? போலாம் sir. Right. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க பாரு. That is அடுத்த பாயிண்ட். Equal cost of the circle என்ன சொல்றாங்க? Equal or of congruent circles.
equal chords of a circle, equal chords of a circle or of congruent circle. உனக்கு தெரியும் congruent மீனிங் என்னது? எல்லாமே ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? congruent. Yes. congruent அப்படின்னா ஜென்ரலாக இப்போ ட்ரையாங்கிள் நம்ம பார்த்துருப்போம். congruent ட்ரையாங்கிள் என்ன சொல்கிறது? corresponding angles are equal and corresponding sides are equal. ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்துட்டோம்னா அதே மாதிரி இந்த கேஸில் congruent சர்க்கிள்ஸாக எடுத்துக்கணும். புரியுதா? ஸோ congruent சர்க்கிள்னாக்கா அதில் உள்ள முக்கியமான பேராமீட்டர்ஸ்லாம் என்ன? ரேடியஸ். அப்போ ரேடியஸ் ஈக்குவலாக இருக்கணும். ரேடியஸ் ஈக்குவலாக இருந்ததுனாக்கா ஆட்டோமேட்டிக்காக எப்படி இருக்கும்? அதனுடைய டயமீட்டரும் ஈக்குவல் ஆகிடும். டயமீட்டர் ஈக்குவலாக இருந்ததுனாக்கா அதனுடைய கார்ட் என்னென்ன கார்டு எடுக்கிறோமோ அது ரெஸ்பெக்டிவ் கார்ட்ஸ் ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்போ இந்த இடத்துல என்னென்னா ஈக்குவல் கார்ட்ஸ் ஆஃப் அ சர்க்கிள் சப்டெண்ட் ஈக்குவல் ஆங்கிள்ஸ் அட் த சென்டர். இப்போ ஒரு சர்க்கிள் எடுத்துக்கிறோம், அதாவது தட் இஸ் ஏ சர்க்கிள் தான் சொல்லியிருக்கான் இல்லையா? இல்லாட்டினாக்கா ரெண்டு சர்க்கிள், ஒரு சர்க்கிள் இல்லாட்டினா ரெண்டு காங்க்ருவன்ட் சர்க்கிள், ஒரே மாதிரியான ரெண்டு சர்க்கிள் அப்படின்னு அர்த்தம். ஒன்று வித்தின் த சர்க்கிள், இன்னொன்று டூ டிஃப்ரெண்ட் சர்க்கிள். பட் டூ டிஃப்ரெண்ட் சர்க்கிள் எடுத்துட்டாலும் அதில் எப்படி இருக்கணும்? ரேடியஸ் வந்து ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். புரியுதா? நவ் லெட் மீ டேக் த ஃபர்ஸ்ட் ஒன், ஒரே ஒரு சர்க்கிள் அப்படின்ற மாதிரி எடுத்துப்போம். ஸோ இந்த பாயிண்ட் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம்? தட் இஸ் சர்க்கிள் இருக்குது, இந்த சர்க்கிளில் ரெண்டு விதமாக எடுக்கிறோம் நம்ம. ஒன்று வந்து சர்க்கிள், ஒரு சர்க்கிள் எடுத்துக்கிறோம். இன்னொன்று டூ congruent சர்க்கிள் எடுக்கிறோம். நான் சொல்ல புரியுதா? வாட் இஸ் தட்? டூ congruent சர்க்கிள்ஸ். congruent சர்க்கிள்ஸ்னால் அதோட பேராமீட்டர் தட் இஸ் ரேடியஸ் வந்து ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ அந்த பேசிஸில் இப்போ சர்க்கிள் இதில் என்ன சொல்லியிருக்கான்? ஈக்குவல் கார்ட்ஸ். வாட் இஸ் தட்? ஈக்குவல் கார்ட்ஸ் ஆஃப் அ சர்க்கிள் இல்லையா? ஈக்குவல் சர்க்கிளில் அப்போ ஒரு சர்க்கிளில் ஈக்குவல் கார்ட்ஸ். அப்போ ஈக்குவல் கார்ட்ஸ்னால் என்ன அர்த்தம்? தட் இஸ் இதை தான் கார்ட் அப்படிம்போம். புரியுதா? லெட் மீ சே திஸ் இஸ் ஏ பி, ஓகேவா? இல்லாட்டினா A1 B1 அப்படின்னு வச்சுக்கோ. இன்னொரு ஈக்குவல் லென்த்தில் ஒரு கார்ட் எடுக்கிறேன், அது வித்தின் த சேம் சர்க்கிள். அதுவும் என்னென்னா A2 B2. புரியுதா? ஸோ இதை தான் நான் சொல்கிறது கார்டுன்னு நான் சொன்னேன். ஓகே, கார்டு. இதுவும் கார்டு தான். அப்போது A1 B1 இஸ் ஈக்குவல் டு A2 B2 அந்த மாதிரி இருக்கக்கூடிய, ஓகேவா? A1 B1 என்ன? தட் இஸ் A1 B1 இந்த கார்ட் லென்த்தும் இந்த கார்ட் லென்த்தும் ஈக்குவல். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? அப்போ இந்த ரெண்டு கார்ட் லென்த்தும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு அதனுடைய ஆங்கிள் எப்படி ஆங்கிள் வருது? O இஸ் த சென்டர் பாயிண்ட். ஓகேவா? ஸோ O வந்து சென்டர் பாயிண்ட் அப்படின்னு வச்சிட்டோம் அப்படின்னா அப்போ இந்த இடத்துல எப்படி எடுக்கிறோம்? தட் இஸ் OA1. அதுக்கு அடுத்தது என்னது? OB1. புரியுதா? இட்ஸ் சப்ஸ்டன்ஸ் அண்ட் ஆங்கிள். அது என்னது? லெட் மீ சே தீட்டா அப்படின்னு எடுத்துக்கலாம், இல்லைன்னா A1 OB1. ஸோ வாட் இஸ் தட் ஆங்கிள்? A1 OB1. ஸோ ஆங்கிள் A1 OB1 இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் தட்? இந்த இடத்துல அதே மாதிரி இன்னொரு ஆங்கிள் போடலாம். இப்போ லிங்க் பண்ணாக்கா இது. ஸோ லெட் மீ சே திஸ் இஸ் ஆங்கிள் 1, this is angle 2. Angle 1 is equal to angle 2 and that is represented as A1 OB1. அடுத்தது A2 OB2. இப்போ புரியுதா? இதுதான் அதோட மீனிங். Do you understand? இது ஒரு சர்க்கிள் வித்தின் த சேம் சர்க்கிளில் இருந்தாலும் சரி, இல்லாட்டினா ரெண்டு சர்க்கிள் இது மாதிரி வரைஞ்சிக்கிட்டு நான் இங்கே போடுறேன். இந்த சர்க்கிளை இப்படி வரைஞ்சிருக்கோம், ரெண்டு சர்க்கிள், இங்கே ஒரு சர்க்கிள். இந்த ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கணும். புரியுதா? ஸோ ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது ரேடியஸ். அந்த மாதிரி இருக்கிறப்போ அதே மாதிரி இந்த இடத்துல எடுத்தோம்னாக்கா லெட் மீ சே திஸ் இஸ் A3 B3 A4 B4. அப்போது இது O அப்படின்னு எடுத்துட்டா நவ் இந்த ரெண்டுத்துக்கு இடையில உள்ள அந்த கார்ட் லெங்த் இருக்குல்ல, அதாவது A3 B3 is equal to A4 B4. Do you understand? So the ரெண்டு கார்ட் லென்த்தும் டூ டிஃப்ரெண்ட் சர்க்கிள் பட் காங்க்ருவெண்ட் அந்த மாதிரி இருந்ததுன்னா அதுக்கப்புறம் என்ன சொல்லலாம்? அந்த ஆங்கிள் இருக்குல்ல, லெட் மீ சே திஸ் இஸ் ஆங்கிள் 3 ஆங்கிள் 4. அப்போது ஆங்கிள் 3 இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் 4. இதை தான் சொல்ல வரோம். இப்போ அந்த பாயிண்ட்டை கோ த்ரூ பண்ண. ஈக்குவல் கார்ட்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள், ஈக்குவல் கார்ட்ஸ் ஆஃப் அ சர்க்கிள், ஒரு சர்க்கிளில்
இல்லாட்டினாக்கா 2 congruent சர்க்கிள், இது மாதிரி எனி நம்பர் ஆஃப் congruent சர்க்கிள். சப்டென்னா அது கொடுக்குது ஈக்குவல் ஆங்கிள்ஸ் அட் த சென்டர். ஸோ அப்போது இந்த ஆங்கிள் வந்து ஈக்குவலாக இருக்கும். எப்போ A1 B1 A2 B2 ஈக்குவலாக இருந்தால். இப்போ புரியுதா? ஓகே. நோட் எஸ் சார். புரியுது, நோட் பண்ணிக்கோ. ஓகே.